ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெயின்போ சேனல். இப்போ இந்த வீடியோ பார்க்குறது சிம்பிளான ஒரு vlog தான், ட்ராவல் vlog தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது வந்து நாங்கள் பச்சைமலை போயிட்டுருக்கோம். எங்கள் ஏரியாவில் வந்து இந்த பச்சைமலை வந்து 1 hour ட்ராவல் தான். இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது எங்கள் ஏரியாவுக்குள்ள இருக்க ஏரிக்கிறது தான். சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு விவசாயம் வந்து இருந்தது. இந்த ஹில் ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. இது துறையூர்லேருந்து ஒரு 45 கிலோமீட்டர் ட்ராவலில் இருக்குது. இதில் வந்து இன்னொரு ரூட் இருக்குது. தம்மம்பட்டி போகிற இடத்துல இந்த உப்பிலிபுரத்துலேருந்து சோப்பனம் வழியாகவும் போகலாம், ஹில் ஸ்டேஷன் ஏறலாம். ஒரு 5 to 6 கிலோமீட்டரில் வந்து ஒரு செக் போஸ்ட் இருக்குது. இங்கே வந்து செக் பண்ணிட்டு தான் அலோட் பண்ணுறாங்க. இப்போ வந்து குவாரண்டைன்ஸ்னால அலோட் வந்து கம்மி தான். மேலே ஃபால்ஸுக்குன்னு சொன்னாங்க. இப்போ தான் நாங்கள் போகிற ஃபஸ்ட் டைமு. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து மூலக்காலில் இருக்க ஒரு செக் போஸ்ட்டு தான். இங்கே வண்டி நம்பர் மற்ற டீட்டெயிலாம் கொடுத்துட்டு தான் அலோட் பண்ணுறாங்க. டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 o'clock வரைக்கும் தான் மேலே வந்து அலோட் உண்டு. இந்த ஹில் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா பஸ் ரூட் ரொம்ப ரேரு தான். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு தான் மேலே வந்து பஸ் அலோடு உண்டு. ரோடும் பார்த்திங்கன்னா 1 way தான். ஓரளவுக்கு தான் வந்து இதாக இருக்குது, குறுகிய பாதை தான் இருக்குது. நிறைய பெண்ட் இருக்கும்போது மோஸ்ட்லி வந்து ஹாரன் யூஸ் பண்ணிட்டு தான் போகணும். இப்போ மழை பெஞ்சனால ஒவ்வொரு சைட்லலாம் நல்லா புல்லெலாம் வளர்ந்துருக்கு. ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிளுக்கு வந்து நம்ம தெரியாது, நம்ம ஹார்ன் கொடுத்துட்டு தான் போகிற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வந்து ஒரு ஆஃப் சைடில் வந்து நின்று பார்த்துட்டு இருந்த வியூ தான். இந்த ரோட்டில் வழியாக தான் நம்ம வந்தோம். இந்த ஹில் பார்த்திங்கன்னா ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலையை வந்து அப்படியே ஜாயின் ஆகி வந்துட்டுருக்கு. இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கே ஒரு வெஹிக்கிள் வந்து வந்துட்டுருக்குது. நம்ம இந்த ரூட் வழியாக தான் மேலே வந்து நம்ம ஏறிட்டோம். மலையில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கடைகளும் வந்து கிடையாது. நம்ம கீழேருந்து தேவையான பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகணும். மேலே இந்த ஹோட்டல்ஸ் ஃபெசிலிட்டி எதுவுமே கிடையாது. ஒன் டே உங்களுக்கு தேவையான திங்ஸில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போனால் ஒரு டே வந்து என்ஜாய் பண்ணலாம். ஹில் ஸ்டேஷன் பிடிக்கிறவங்களுக்கு இது இந்த ரூட்டில் நல்லாயிருக்கும். மலையில் பார்த்தீங்கன்னா விவசாயம் என்ன சாகுபடி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாமரம் இருக்குது. நிறைய மாமரம் பார்த்தோம். வாழை மரம், தென்னை மரம் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு தான் நிறைய சாகுபடி பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து மரவள்ளி கிழங்கு குச்சி தான். இங்கே வந்து செம்மண் தான் ஃபுல்லாக இருந்தது. ஒரு சில பகுதியில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முந்திரி தோட்டம் இது மாதிரிலாம் இருந்தது. பார்த்தீங்கன்னா மண்ணோட புது ஊருலாம் கிராஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது குறிச்சின்னு அந்த ஏரியா வந்து கிராஸ் ஆகும். அந்த வழியாக தான் போக முடியும் ஃபால்ஸுக்கு போகிற ரூட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக கரடு முரடாக தான் இருக்குது. இப்போ வந்து ரோடு போகிற ஃபெசிலிட்டி இல்லாதனால அப்படியே வச்சுருக்காங்க. பாலம் வந்து ஒரு 2 மணி நேரத்தில் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. அதனால் ரோடு வந்து இப்படி தான் இருக்குது. இப்போ தான் பாலம் கட்டிட்டு இடத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா நீர் ஊற்று வந்து ஒரு அழகாக ஒரு ஓட மாதிரி போயிட்டு இருந்தது. அப்போ தான் மலைக்கு நம்ம ஃபால்ஸுக்கு போகிறது வந்து இன்னொரு 2 மலை ஏறி இறங்குற மாதிரி இருக்குது. ஃபுல்லாக வண்டி வந்து இதுக்கு மேலே போகாது. அதனால் அங்கேயே காட்டிட்டு நாங்கள் வந்து நடந்து போகிற வேலை நாங்கள் போயிட்டுருக்கோம். பாதை பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகலாக தான் இருக்கும். அட்வென்ச்சர் வேலை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சேஃப்டியாக தான் கீழே இறங்கி போகிற மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து தண்ணி வந்து போயிட்டுருக்கு. இது வழியாக தான் கீழே வந்து ஃபால்ஸில் வந்து தண்ணி வந்து ஊற்றும். இப்போ வந்து மழை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால தண்ணி வந்து இந்த வரத்து வந்து கம்மியாக தான் இருக்குது இந்த இடத்துல. இதுக்கு மேலே இன்னும் கீழே இருக்குனா தான் ஃபால்ஸ் வந்து ஊற்றுற இடம் பார்க்க முடியும். குட்டிஸ் பார்த்தீங்கன்னா தண்ணியை பார்த்தோன்னா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே இந்த ஓடையை நம்ம கிராஸ் பண்ணி தான் மேலே போகணும் ஃபால்ஸுக்கு. 1 கிலோமீட்டர் வந்து நடக்கிற மாதிரி இருக்கும். இந்த மேலே படி வழியாக தான் மேலே ஏறி இறங்குற மாதிரி இருக்கும்.
குட்டீஸ் பார்த்தீங்கன்னா விளையாண்டு முடிச்சுட்டாங்க. தண்ணி ரொம்ப ஜில்னஸாகவும் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபால்ஸை பார்க்க போகலான்னு மேலே வந்து கிளம்பிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத ஃபால்ஸ் அழகாக வந்து தண்ணி வந்து ஊற்றிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து நீச்சல் தெரிஞ்சவங்க போக முடியும். அந்த சேஃப்டியும் வந்து கிடையாது. இப்போ ஈவினிங் ஆச்சு, நாங்கள் ரிட்டர்ன் வந்து கிளம்பிட்டுருக்கோம். ஈவினிங் பார்த்தீங்கன்னா வயலில் வந்து சூரியன் வந்து மலையில் பார்க்க வந்து சூப்பராக பார்க்கறது அழகாக இருந்தது. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.